பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஒரு அருமையான வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அதை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல. நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னா அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறது எல்லா காரியமே நன்மைக்கு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுமதிச்சாரு, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பாடா, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு தான். ஒருவேளை அது தீமையாய் தெரியலாம், ஆனால் முடிவு அது உங்களுக்கு நன்மையாக முடியும். தீமையானது போல பார்க்க தெரியல, அற்பமான காரியம் போல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியலாம். அது மனிதருடைய கண்களில் பார்க்கும்போது அது அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள் மேலே நினைத்திருக்கிற நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுவாங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நம்ம ஒரு சின்ன காரியம் நினச்சி ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் செய்யுங்க, நம்மளுடைய எண்ணம் ரொம்ப குறுகினதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் அது தராமல் இருக்கலாம், ஆனால் அதோட மேன்மையானதை உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல, அவை நன்மைக்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் எங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.